ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. விஜய் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னாலும் பரந்தூர் விமான திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ பரந்தூர்ல விமான நிலையம் வர்றது அப்படின்றதெல்லாம் அவரால் தடுத்திட முடியாது. அதுக்குள்ள ரொம்ப பெரிய அரசியல் அப்படின்றது இருக்கு. அந்த அரசியலை தாண்டி பரந்தூர் விமான நிலையத்தை விஜயால கைவிட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்லி பலருமே ஆருடம் சொல்லிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பொது திட்டங்கள் நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்த விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் அதிரடியா வெளியிட்டு இருக்காரு. சோ பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இடங்கள் எல்லாமே கையகப்படுத்தியாச்சு. கிராம மக்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கிராம மக்கள் எதிர்த்து போராடினாங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய நடவடிக்கையை எடுப்பீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பான முடிவா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல பரந்தூர் மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் எங்களை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க முழுசா நம்பினோம். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதை உண்மையாக்கி கொடுத்திருக்காரு விஜய் அப்படின்னு அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பரந்தூர் உண்மையாவே தேவையான ஒரு திட்டமா இல்லையா? அதை தாண்டி விஜயனுடைய இந்த முக்கியமான முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம விலாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பரந்தூர் மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு மேல போராடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்துட்டு இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம், நாங்க பரம்பரையா வந்துட்டு இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலேயே வந்துட்டு கிராமத்தை சுற்றி 20க்கும் மேற்பட்ட டோல்கேட்லாம் போட்டு எங்க ஊருக்குள்ள நாங்க வரும்போதே ஆதார் கார்டு காட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி சொந்த கிராமத்திலேயே ஒரு அகதி மாதிரி இருந்தோம். அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க என்னதான் பெருசா போராட்டம் பண்ணாலும் அந்த போராட்டம் வெளியே தெரியவே இல்லை. விஜய் வந்ததுக்கு முன்னாடி பரந்தூர் போராட்டம், வந்ததுக்கு அப்புறம் பரந்தூர் போராட்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு விஜய் இருக்கார் இல்லையா? அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா பரந்தூர் விஷயம் அப்படின்றது இந்திய அளவுல பேசப்பட்டிருந்துச்சு. அப்பயே வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா, நான் வந்துட்டு உங்க கூட இருப்பேன், டெஃபினட்டா கடைசி வரைக்கும் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்? விஜய் அவர்கள் வந்தப்பயே ஏகனாபுரத்துக்குள்ள அவரை உள்ள விடல, பக்கத்து ஊர்ல தான் எங்களை சந்திச்சு பேசிட்டு போயிருந்தாரு. அப்ப வந்துட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்கு அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. உங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும், அதாவது திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு அந்த கேஸ்க்கு செலவான அத்தனை செலவையுமே விஜய் தான் அவரே ஏத்துக்கிட்டு பண்ணாரு. எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க விஜய்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனா அவர் அதை உண்மையா நடத்தி காட்டியிருக்காரு அப்படின்னு மகிழ்ச்சியில ஒரு பக்கம் திகச்சுக்கிட்டு இருக்காரு. சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனா இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்றதுனாலயே தான் இதை நிப்பாட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம்னா சென்னைக்கு 2வது விமான நிலையம் அப்படின்றது இருக்கு இல்லையா, 2வது ஏர்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மீனாம்பாக்கம் ஏர்போர்ட் வந்துட்டு பார்த்தோம்னா 2031க்குள்ள வந்துட்டு அதனுடைய ஸ்டேஜை வந்துட்டு நிறைவு பண்ணிடும். சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டல அப்படின்னா பல சலுகைகளை தமிழ்நாடு தவற விட வேணும். இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடியே பல தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல வேணாம் அப்படின்னு சொல்ல தொழில் நிறுவனங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திரால போயிட்டு தொழிலை தொடங்கியிருக்காங்க. ஸோ பரந்தூர் விமான நிலையம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பல தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது பக்கத்து ஸ்டேட்ஸான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவுக்கு ரொம்ப பெரிய ஜாக்பாட். டெஃபினட்டா அவங்க அந்த தொழில் முதலீடுகள் அப்படின்றத அந்த சைட் ஈர்க்குவாங்க அப்படின்ற மாதிரியான
குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. எது எப்படியா இருந்தாலுமே நாங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் தான் வேணான்னு சொல்லியிருக்கோமே தவிர விமான நிலையமே வேணாம் அப்படின்னு சொல்லல. பொதுமக்களை பாதிக்காத இடம் இருக்கு இல்லையா, பொதுமக்களை பாதிக்காத மாதிரியான இடம் அப்படின்றது தேர்வு செய்யப்பட்டு அங்க விமான நிலையம் அப்படின்றது கட்டப்படும்னு தாவேகா சைட்ல சொல்லப்படுது. ஆனா அன்புமணி என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க இப்பயே உடனடியா ஆரம்பிச்சாலுமே புதிய விமான நிலையம் அப்படின்றத கட்டி முடிக்கிறதுக்கு 8 வருஷம் அப்படின்றது ஆயிடும். இனிமேல் நீங்க இடம் பார்த்து இதுக்கப்புறமா அதுக்கான அப்ரூவல்ஸ் வாங்கி அங்கேயும் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்ப இதுக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்பதான் ஒரு புது விமான நிலையம் அப்படின்றத தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற கொஸ்டினையும் முன் வச்சு பார்த்திருக்காரு. இன்னைக்கு நிலைமைக்கு புது விமான நிலையம் தேவையா இல்லையா அப்படின்றத தாண்டி பரந்தூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, பரந்தூர் மக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றத தூங்க போறாங்க. அதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க விஜய் மட்டும் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணி கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதாவது சிலிண்டர் இருக்கு இல்லையா, சிலிண்டர் குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் அப்படின்றது கொடுப்போம். 6 சிலிண்டர் மீன்ஸ் 6 சிலிண்டருக்கான விலை, ஒரு சிலிண்டர் என்ன காஸ்டோ அது மக்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய முதல் கட்டமா பார்த்தோம்னா அன்னபூர்ணி சூப்பர் 6 முதல் கட்டம் அப்படின்னு சொல்லி 3 சிலிண்டருக்கான அறிவிப்புன்றது வெளியாயிருக்கு. ஸோ வர பொங்கல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 3 சிலிண்டருக்கான காசு அப்படின்றத கவர்மெண்ட் மக்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் அப்டேட் பண்ணப்பட்டு சூப்பர் 6ஆவும் மாற்றப்படும். இதை தாண்டி உள்ளூர் பேருந்துகள்ல மட்டும் பெண்கள் இலவசமான பயணம் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா மாவட்டங்களுக்கும் பக்கத்து மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்எஸ்எஸ் மாதிரியான பேருந்துகள்லையும் பெண்கள் இலவச பயணம் அப்படின்றத பண்ணலான்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது. இதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். பொதுமக்கள்ல இருந்து பலருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டம் இன்னுமே போக்குவரத்து துறையை கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளாக்கிறோம், தேவையில்லாத நட்டத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாலும் கூட சொன்னதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் உறுதியா இருக்கிறதுனால இந்த திட்டமும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்க இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்க காலகட்டத்துல தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில இலவச பேருந்து பயணம் அப்படின்றது விரிவுபடுத்துறது தேவையா தேவையில்லாததான்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.